3.5 சென்ட் இடத்துல பாதி வீடு கட்டி மீதி பாதி இடத்தவே கார்டனிங்காக ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த வீட்டில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து காம்பாக்டாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. பாதி ஸ்பேஸ் வந்து அப்படியே கார்டனிங்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வீட்டோட பிளானிங் ஹேட்ச்பேக்காக நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ், லிவிங் ஏரியா, ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், 2 காம்பாக்ட் சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்லேருந்து ஆரம்பிச்சு இன்டூ ஒர்க் வரைக்குமே மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு உட்டன் தீமில் இருக்கும். வீட்டில் இன்டூ ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, பூஜா கேபினெட்டு, மாடுலர் கிச்சனு, 2 பெட்ரூம்லையுமே வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான இன்டூ ஒர்க்ஸ் எல்லாமே தரமாக செஞ்சுருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே ஒவ்வொரு விதமான டெயில் ஒர்க்ஸை பயன்படுத்தி இருக்கிறது இந்த வீட்டோட ஒரு யூனிக்கான விஷயம். இந்த வீட்டோட விலை 62 லட்ச ரூபா. நம்ம கோயம்புத்தூர் மருதுமலை ரோட்டில் பாரதியார் யூனிவர்சிட்டி கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த விலையிலேயே வீடு வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, EB 3 ஃபேஸ் கனெக்ஷனு, RO வாட்டர் பியூரிஃபையர், சிம்னி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இது இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரே மாதிரியான கான்செப்டில் மொத்தமாக ஒரு 12 வீடு அப்படியே ரோவாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு மாடர்னான டிசைன், உட்டன் பிளாங்க்ஸ் இருக்கிற மாதிரியான உட்டன் கிரெயின்ஸோடைய டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. விண்டோஸுக்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக சக்ஷன்ஸ், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒயிட் சாண்டில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அதே கலர் காம்பினேஷனில் ஒரு மாடர்னான கேட்டும் என்ட்ரன்ஸில் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணோம்னா பார்க்கிங் ஸ்பேஸ், தாராளமாக ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஏரியாவோட ரெடி பண்ணி, இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ன், ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ், ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்லேயே எலிவேஷனோட பெயிண்டிங் ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்து, வால்ஸுக்கு ஃபுல்லாமே ஸ்ட்ரைப் டிசைன் மாதிரி பிளான் பண்ணி டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாலேயே லெஃப்ட் சைடில் EB மீட்டருக்கான ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ்டு கவர்டு டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குல்லங்க. இதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ், கார்டனிக்கான ஸ்பேஸ், ரைட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் டோர் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட் ஸ்டெப்ஸ் என்ட்ரியோட வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் நீட்டான மாடர்ன் டிசைனில் கர்விங் ஒர்க்ஸோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குற லிவிங் ஸ்பேஸ் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நல்ல ஒரு எலகண்டான ஃபால் சீலிங் ஒர்க் வித் லைட்டிங் ஒர்க் ஃபேனோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது. வீட்டோட லிவிங் ஸ்பேஸ், டைனிங் ஸ்பேஸ், கிச்சன் ஸ்பேஸுக்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பும் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதே லிவிங் ஏரியாவில் கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் ஒர்க்ஸுமே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் CNC கட் டிசைன் டோரோட கீழே படையல் போடுறதுக்கான ஸ்பேஸு, அதுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 8க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் ஃபேன், சின்ன ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சன், வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணி, இந்த இடத்துலையே RO வாட்டர் பியூரிஃபையர், ஹேண்ட் வாஷ் பேஷன், மிரர், லைட்டிங் ஒர்க், L டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரானைட் கவுண்டர் டாப், அதுக்கேற்ற மாதிரியான சிங்க், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு பேஸ் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ், அது போக எலக்ட்ரிக்கல் சிம்னியோட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடுலர் கிச்சன் ஸ்பேஸை வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வால் டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரியான என்டி ஒர்க்ஸ் இருக்குது. டார்க்கான ஃபினிஷிங்கில் ஹேண்டில்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க்கில் ஸ்லாப் அமைச்சிருக்கிறது நல்லாயிருக்கு. இது வீட்டோட பெட்ரூமோட டோர். வீட்டோட பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே மாடர்ன் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வேறு மாதிரியான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்கில் சீலிங்கில் ஸ்பாட் லைட் இருக்குது. 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம், ஃபேன், அது போக டிசைனல் லைட், ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், அது போக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களோட இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமை செம்மையாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுமே இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான 5 டோர் மாட்டியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 8ங்கிற அளவில். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ், டார்க் அண்ட் லைட் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கிளாசெட்டு,
ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர் யூனிட்டு, வால் மிக்சர், ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, லைட்டிங் ஒர்க்கோட மிரர், அது போக கீசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேட்டரோட இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. லிவிங் ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே காம்பாக்ட் சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட கான்செப்டே பெரிய இடம் எடுத்து காம்பாக்டான வீடு கட்டி பெரிய கார்டனிங்கான ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது தான். இந்த பெட்ரூம் 11க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல், வார்ட்ரோப்கான ஸ்பேஸு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்டு கூட இந்த பெட்ரூமோட இன்டீரியர் ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வீட்டுக்கு பின்னாடி வரைக்குமே வந்து டெயில் ஒர்க்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாதி இடத்துல வீட்டை கட்டிட்டு பாதி இடத்துல கார்டனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்டனிங்கான ஸ்பேஸ் தவிர மற்ற இடத்துல ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து அழகாக க்ரீனரியாக லான் செட்டப், அது போக ஒரு மரத்தை நெட்டி கிரனைட் பார்டர்ஸோட லைட்டிங் ஒர்க்ஸோட இந்த கார்டனிங்கான ஸ்பேஸ் வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த இடத்துலையே நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமே அமைஞ்சிருக்குதுங்க. அவுட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மருதமலை ரோடு நீங்கள் வடவழியெல்லாம் தாண்டி வரீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட விலை வந்து 62 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய கார்டனிங்கான ஸ்பேஸோட ஒரு காம்பாக்டான 2 BHK இன்டீரியர் ஒர்க்ஸோட தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.